லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் மட்டும் இல்ல, பிரபல சினிமா பிரபலங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நிறைய ஜோதிடம் பார்த்து அவங்களுக்கான துல்லியமான கணிப்புகளை வழங்கி இருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர் திருமதி சூர்யா தேவராஜ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மழை அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். நான் ரீல்ஸ் பார்க்கும்போது பார்த்துருந்தேன். மழைநீரில் வந்துட்டு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. மழைநீரை பிடிச்சி வச்சு கூட நிறைய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரீல்ஸ் வந்து பார்த்துருந்தேன். உண்மையிலேயே மழை நீருக்கு என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, என்ன பண்ணலாம்? மழைநீருக்கு ஒரு சக்தி இருக்கு மேம். அதாவது கங்கை போகிறேன், காவேரி போய் நீராடுனா ஒரு தோஷம் கழியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே சேம் இஸ் ஈக்குவல் டு மழைநீர். சரிங்களா? மழைநீர் அண்டு எல்லா நீர்நிலைகளும் ஃபஸ்ட் திங் வந்து மெயினாக நீர்நிலைகளை சேதப்படுத்தக்கூடாது, அழுக்குப்படுத்தக்கூடாது. எந்த நீர்நிலைகளில் நீங்கள் நீராடினாலும் செப்பல் போட்டு குளிக்கக்கூடாது. சரிங்களா? ஷாம்பு பாக்கெட், எண்ணெய் எதுவுமே, அதாவது குற்றாலமாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும். இப்போ மழை நீருக்குன்னு வந்தால் 7 நாளும் மழை பெய்யும். 7 நாளும் மழை பெய்யும். இதில் நம்மளுடைய தோஷம் ஞாயிறு பெய்கிற மழையை எடுத்து வச்சு ஒரு கமண்டலத்தில் வச்சு பூஜை ரூமில் வச்சு அதை நம்ம குளிக்கிற நீர் இருக்குல்ல அதோட கலந்துக்கணும். அதாவது ஒரு அண்டாலேயே மழை நீர் பிடிக்கக்கூடாது. கொஞ்சமாக எடுத்து பூஜை ரூமில் வச்சு குளிக்கிற நீரில் அதை கலந்து கங்கையை நினச்சி, அகத்திய முனிவரை நினச்சி, அதாவது நான் கங்கா ஸ்நானம் பண்ணுறேன், என்னால் கங்கையை வந்து தரிசிக்க முடியல, நான் கங்கா ஸ்நானம் பண்ணுறேன், அகத்திய முனிவரை மனசில் நினச்சி குளிச்சிங்கன்னா குலதெய்வ அருள், ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு, குலம் வந்து தலை தோங்கும், அருள் கிடைக்கும், அரசியல் அரசாங்க ஆதாயம் உண்டு. இது நேரம் மழை பெய்யும் போது மழையிலே இந்த கொஸ்டின் எல்லாரும் கேட்பாங்க. அது தப்பு. அதுக்கு தான் எடுத்துட்டு வந்து ஒரு கமண்டலத்தில் எடுத்துட்டு வந்து பூஜை ரூமுக்குள்ள வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி குளியல் மழைநீர் பரிகாரம் செய்யும் போது ஷாம்பு, சோப்பு, எண்ணெய் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. சும்மா வெறுமனே தண்ணி மட்டும், வெறுமனே நம்ம கங்கா ஸ்நானம். ஏன்னா கங்கையில் போய் குளிக்கும் போது நம்ம எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அந்த ஷாம்பு பாக்கெட்டை இங்கே போடுறதோ செய்கிறதோ, கங்கைன்னு இல்லை எல்லா நீர்நிலைகள்லையும் அது பெரிய தோஷம். நமக்கே தெரியாமல் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல தோஷத்தை நம்ம முதுகு மேலே போட்டு சுமந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீர்நிலைகளை சேதப்படுத்துறது ரொம்ப பெரிய பாவம். அதாவது ஒவ்வொரு கிழமைக்கும் வந்துட்டு மழைநீர் பிடிச்சு வச்சு குளிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இப்ப வந்து திங்கக்கிழமை நான் மழைநீரை பிடிச்சு வச்சு குளிச்சேன் அப்படின்னு, திங்கள்னா சந்திரன் மனோகாரகன், மதிநுட்பம் அதிகமாகும், மனசு ஃப்ரீயா இருக்கும், முடிவுகளை சீக்கிரம் எடுக்கலாம். திங்கள் மழைநீரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த மழைநீரை பிடிச்சா அதில் ஏலக்காய் போட்டு பருகலாம். ஏலக்காய் போட்டு பருகுனீங்கன்னா அது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை பெண்கள் பெண்கள் அந்த மாதிரி இதே முறையை ஃபாலோ பண்ணணும். நம்ம குளிக்கும் போது அகத்திய முனிவரை வணங்கிட்டு கங்கா ஸ்நானம் பண்ணுறேன்னா அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை நம்ம ஒரு தொட்டியில் கொட்டி தான் பண்ணணும். பெண்கள் பண்ணால் திருமண தடையாகலும், சொத்து பிரச்சனை தீரும், தைரியம், வீரியம், மனோபலம் அதிகரிக்கும். புதன்கிழமை குளித்தோம். புதன்கிழமை கிரியேட்டிவிட்டி மைண்ட் வரும், மதிநுட்பம் அதிகமாகும், யாரை எப்படி ஃபேஸ் பண்ணணும், சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த ப்ரொசீஜர் இஸ் த சேம், எப்படி சொன்னேனோ அதே போல். புதன்கிழமை மழை நீரில் துளசி போட்டு பருகலாம். திங்களுக்கு எப்படி நம்ம இலக்காய் சொன்னோமோ புதன்கிழமை மழை நீரை துளசி போட்டு பருகலாம். எல்லா நாளில் வர மழை நீரையும் பருகக்கூடாது. வியாழன் மழை நீர் வந்து குரு சாபம், அந்தனர் சாபம், நம்ம தந்தையோட கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து நீங்கும். அதுவும் வந்து வளர்ச்சிக்கு உதவும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், சேமிப்பு பெருகும் வியாழன் மழை நீர். வெள்ளிக்கிழமை மழை நீரில் வெண்கற்கண்டு போட்டு பருகிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை மழை நீர் பண்ணால் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், குபேர கடாட்சம் எல்லாம் வீட்டுக்கு வந்து கிடைக்கும். சனி மழை நீர் சகல தோஷத்தையும் நீக்கும். கூகுள் பண்ணி பாருங்க, மற்ற டேஸில் பெஞ்ச மழையும் சனி மழையும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஒரு 1000 கிழமைகளில் மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு 100 கிழமைகளில் தான் சனிக்கிழமை மழை பெய்யும். சனி மழை ரொம்ப ரேரு. சனி மழை சகல தோஷத்தையும் நீக்கும், முன்னோர்கள் சாபம் நீக்கும், அஷ்டமா சித்தியோட அருள் கிடைக்கும். இந்த பூதங்களோட பேசுறது, சித்தர்களோட பேசுறது, கடவுளோட பேசுறதுலாம் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வம்சத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் சனி மலையில் நீங்கும். ஸோ சனிக்கிழமை மழை பெய்யும் போது மட்டும் பிடிச்சி 3 கமண்டலத்தில் வச்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் குளிச்சுட்டேன், நாளைக்கு எனக்கு சாபம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது அதை ஃபாலோ பண்ணணும். எதுவுமே நம்ம 3 மாதம் மழை பெய்யணுமே.
இல்ல நம்ம மழைநீர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேம். அது ரொம்ப வீட்டில் மழை எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ வந்து மழைநீர் வந்து நான் இன்னைக்கு மழை பெய்யுது, நான் இன்னைக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லா பூஜை ரூம்ல வச்சிருந்து அதுக்கு அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணணுமா? அன்னைக்கு சாயங்காலமே யூஸ் பண்ணலாம். சோப்பு, எண்ணெய், ஷாம்பூலாம் காலையிலே போட்டு குளிச்சிருங்க. இந்த மழைநீர் வந்து நீங்க இது பண்ணும்போது எந்த காஸ்மெட்டிக்ஸும் போடக்கூடாது. ஒன்லி நான் கங்கையில போய் குளிக்கிறேன், என்னுடைய சாபங்கள் நீரணும். அப்புறம் சனிமலையில இன்னொரு விஷயம் என்னன்னா, சனிக்கிழமை ராகு காலம் இருக்குல்ல, அப்போ அந்த மழை தண்ணி எடுத்துகிட்டு வந்து நிலவாசப்படியில் தெளித்து நம்ம தலைமையிலையும் தெளிச்சுக்கலாம். இன்னொன்று, சனிக்கிழமை சதயம் நட்சத்திரம் வரும். என்னைக்கு சனி சதயம் வருதோ அந்த மழைநீரை எடுத்துகிட்டு வந்து நம்ம தலையை சுற்றி நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். நீங்கள் 1 இயருக்கு ஒரு சனிக்கிழமை மழைநீர் பிடிச்சிங்கன்னா நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எப்போல்லாம் சனி சதயம், சனி ராகு, தலையை சுற்றி 3 டைம் தொளிச்சிட்டே வாங்க, உங்கள் தோஷம் நீங்கும். இது வாழ்வியல் பரிகாரம், இதுதான் பரிகாரம். இதை இல்லாமல் பரிகாரம் திருமண தடை நீங்கணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா கொடுப்பவன் குறைந்ததில்லை, கெடுத்தவன் வாழ்ந்ததில்லை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மழை நீரை பிடிச்சு இந்த வீடு துடைக்கிறப்ப வந்துட்டு கல்லுப்பு போட்டு துடைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மழை நீரை போட்டு துடைக்கலாம். பீடன்னு சொல்றோம்ல, பீடை, தரித்திரியம், சோம்பல், வீட்டு டல்லாவே இருக்கு, வீட்டில் நம்ம கெட்டதே பேசிட்டு இருக்கோம், அதை விரட்டணும்னா இது ஒரு மழை நீரை வந்து நம்ம மாப்போடுற தண்ணியோட சேர்த்து ஒயிட் உப்பு, அது வந்து திருஷ்டி இது பீடையை விரட்டும். இன்னொன்று வந்து இந்த பீடை விலகணும், சனி வெளியே போகணும், சுக்கிரன் உள்ள வரணும்னா மனைவியை திட்டக்கூடாது. மனைவியவோ குழந்தைங்களையோ தகாத வார்த்தைகளில் பேசக்கூடாது. அமைதியாக வீடு இருக்கணும். என்னைக்கு மனைவியை வந்து, அதாவது இல்லத்து அரசின்னு தான் சொல்லியிருக்காங்க, இல்லத்து அரசன்னு யாரையும் சொல்லலை. இல்லத்தில் வந்து மனைவி என்னைக்கு அரசியாக இருக்காங்களோ அந்த வீடு நீங்கள் வந்து வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் மனைவியை கொண்டாடுறாங்களோ அவங்க எப்படி இருக்காங்க, மனைவியை அடிமைப்படுத்துகிறவங்க, மனைவியை பேசுகிறவங்க, மனைவியை தாழ்மைப்படுத்துகிறவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரம் மேம். இது மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலாக க்ரோத் இல்லைன்னு வர்றவங்க கிட்ட ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நான் அடுத்த கேள்வி கேட்குறது, உங்கள் ஒய்ஃபு மதிப்பீங்களா? வெளியே போகும்போது உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போங்க, அவங்கள மனம் கோணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வீட்டில் இருக்கிற பெண், அதாவது இல்லத்து அரசி சந்தோஷமாக இருக்கும்போது வீடே சந்தோஷமாக இருக்கும். இதே நம்ம அம்மா டல்லாக இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் வீட்டில்? இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். கண்டிப்பா. இப்போ வந்து கணவன் வந்து மனைவி கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு மனைவி வந்து கணவன் எப்படி நடத்தணும்? கணவன் மனைவியை எப்படி நடத்தணும் அப்படின்னா சமமா அவருக்கு ஒரு துணையா, பொருளாதாரத்திலையும் சரி, இல்லத்தில் என்னால் பொருளாதாரம் வந்து மேக் பண்ண முடியலைன்னா அதுக்கு ஈக்குவல் பவர் கொடுத்து வீட்டை கவனிச்சுக்கணும். வீட்டை கவனிச்சுக்கணும். இன்னொன்று, வீட்டில் வந்து செல்வம், கணவருடைய வளர்ச்சிக்கு முழு காரணம் நம்ம தான். நம்ம கணவர் வந்து செல்வ நிலையில் மேம்படணும் அப்படிங்கும்போது வீடு சுத்தமாக இருக்கணும். என்றைக்குமே 4 பலம் பெற்றவன்ட்ட வீட்டை தொடங்கன்னு சொல்லுவோம். டெய்லியாவது வீட்டை தொடச்சிருங்க, தூசி இருக்கும். 4 பலம் இல்லாட்டியுமே வீட்டை தொடச்சி வீட்டை மனமாக வச்சுக்கணும். நீங்களாம் ஒரு சேயிங் கேள்விப்பட்டிருக்கலாம், வீட்டுக்கு முன்னே வரும்போது வாசனை மலர்களை தான் முன்னே வைப்பாங்க, வாசனை இல்லாத பூவை வைக்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் அப்சர்வ் பண்ணும். வீடுனா சுக்கிரன் உள்ளே இருந்தாருன்னா இன்பம் இருக்கும், செல்வம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். மனைவிக்கு அதுதான் ஒர்க்கு. அப்படி இருக்கும்போது கணவர் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய குரோத் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக, ரொம்ப சிறப்பு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லலாம். மகப்பேறு மையங்களில் தான் நிறைய கூட்டம் வந்துட்டு IVF வாங்க, இப்போ நிறைய EMI ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ வந்து அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு குழந்தையின்மை பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக என்ன காரணம்? ஜாதகம் ரீதியாக எல்லாருக்குமேவா பிரச்சனையாக இருக்கும்? இப்போ ஜாதக ரீதியாக புத்திரதோஷம் அப்படின்னு பிரித்தோன்னா அது குழந்தை இல்லைன்னு ஒரே வார்த்தை கிடையாது. புத்திரதோஷங்கிறதுல வந்து ஒரு 7-8 கேட்டகரி வரும். குழந்தை பிறந்து இறந்து போனாலும் புத்திரதோஷம் தான், குழந்தை பிறந்து நம்மளை பிரிஞ்சிருந்தாலும் புத்திரதோஷம் தான். இதில் குழந்தையே இல்லாமல் இருக்கிறது வந்து பெட்டர். எப்போனா 20-30 வயசில் ஒரு குழந்தைய இழந்துட்டு நிற்கிறாங்க இல்லையா, அது அதை விட பெரிய புத்திரதோஷம். சரிங்களா? இந்த மாதிரி தான் புத்திரதோஷத்தை வந்து பிரிப்போம். யாருக்கு புத்திரம் உண்டு ஜாதக ரீதியாக, லேட் ஆனாலும் டிலே ஆனாலும் யாருக்கு புத்திரம் உண்டு அப்படின்னா, காரகன் குரு பலம். குரு எப்போ பலமாவாருன்னு அடுத்து கேட்பீங்க. குரு 1, 5, 9, 11 இருக்கணும். இல்லை ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாருன்னா குழந்தை உண்டு, லேட்டாகவும் உண்டுன்னு சொல்லிடலாம். இன்னொன்று, 5க்கு பாக்கியம், 5க்கு 9, 5க்கு 9 நல்லா இருக்கணும். 5ஆம் பாவகத்துக்கு 9, 10 குடையவர் பரிவர்த்தனையாகி பலம் பெற்று இருக்கணும். இல்லை 5ஆம் பாவகத்துக்கு 9, 10 குடையவர் பார்வை சேர்க்கையில் லிங்க் ஆகிடுக்கணும். இதெல்லாம் வந்து குழந்தை உண்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாமே லக்னத்திலேருந்து கணக்கிடு, லக்னத்திலேருந்து தான். ராசி வந்து ஒரு மனிதனின் மனதை வந்து நிர்ணயிக்கிறதா ராசியை ஒழிய ராசிக்கும் மற்ற எந்த காரகங்களுக்கும் சம்பந்தம் பெருசா இல்லை. இப்போ வந்துட்டு இப்போ பாவகம் எல்லாம் நீங்க நிறைய வந்து சொல்லிட்டே வந்தீங்க. பெண்களுக்கு வந்துட்டு எந்த பாவகம் பார்க்கணும்? 5 பார்க்கணுமா இல்லை வேற ஏதாவது? பெண்களுக்கு புத்திரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 பலமா இருக்கணும்.
காமனாக 5 வந்து புத்திரம், 9 கருப்பைன்னு சொல்லுவோம். சரிங்களா? 9 கருப்பை. அந்த 9ஆம் பாவகம் எப்படி இருக்குது, 9க்குடைய அதிபதி எங்கே இருக்கார், யாரோட சேர்ந்து இருக்கார். இப்போ நான் வந்து காரைக்குடி டு சென்னை ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இடையில ஒரு இடத்துல நிறுத்துறேன், நான் நிற்கிறேன். நான் புதனாகவே இருக்கேன், சுக்கிரனாகவே இருக்கேன், குருவாகவே இருக்கேன், நான் சுபராகவே இருக்கேன். நான் இருக்க இடம் இருட்டாக இருக்கா, நாத்தமாக இருக்கா, ஸ்மெல்லிங்காக இருக்கா, என்னை சுற்றி வந்து என்ன இருள் சனி, இல்லை இருட்டுக்குள்ளே இருக்கானா, இல்லை ஓரளவு ஓகேவான கேதுவோட இருட்டுக்குள்ளே இருக்கேனா, டிசைட் பண்ணி தானே என்னுடைய ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் சுக்கிரனே கொண்டு போய் ஒரு இடத்துல வைங்க, அது அழுகி நாத்தம் இருட்டில் வந்து அவர் இருக்காரு, இல்லை குரு அப்படி இருக்காரு, நமக்கு நல்லது செய்வாரா? ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, அவங்கள தூக்கி உச்சத்தில் வச்சவரும் குரு தான், அடித்து கீழே தள்ளினவரும் குரு தான். சரிங்களா? ஸோ நம்மளுடைய மல்டிபிள், நம்ம இருக்கிற இடம், நம்ம மண்ணில் நிற்கிறோமா தண்ணியில் நிற்கிறோமா, அதான் நிலம் நீர் ராசி காற்றுன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருக்கோம், நம்ம யார் கூட சேர்ந்துருக்கோம், நம்ம முன்ன பின்ன யார் இருக்கா. சந்திரனுக்கு முன்ன பின்ன பிளாங்கா இருந்ததுன்னா குழந்தை, இதெல்லாம் வந்து சந்திரன் கூடவே எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னா, சந்திரனுக்கு முன்ன பின்ன பிளாங்கா இருக்கு, சந்திரன் தனியா இருந்தானா குழந்தை தடைபடுது. இதெல்லாம் வந்து 5ஆம் பாவத்துக்கும் தொடர்பு இல்லை, 9க்கும் தொடர்பு இல்லை. அனுபவ ரீதியா சந்திரனுக்கு முன்ன பின்ன பிளாங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை திருமண தடை. சரிங்களா? சந்திரன் கூட இருக்கவங்க நம்மளுடைய கேரக்டரை டிசைட் பண்ணுவாங்க. இப்போ சந்திரன் ராகு இப்போ ஜாதக ரீதியா வந்து ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கே சொல்லுவேன். இப்போ 10ங்கிறது மாமியார் ஸ்தானம்னு வச்சுக்கோங்க. 10 குடைவன் 9ல் இருக்கான், மாமியார் ஆன்மீகவாதி, அவன் சந்திரனை பார்க்குறான், அம்மா மாதிரி மாமியார். சரிங்களா? மாமியார் டெய்லி கோவிலுக்கு போவாங்க, இது மாதிரி வந்து சொல்லிடலாம். அதே சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்காருன்னா காலையில் அமெரிக்காவிலேருந்து நைட்டு ரஷ்யா போயிட்டு இந்தியா வந்துடுவோம் மனசளவில். இங்கே போய் அங்கே போய் ஒரு நிலைமையில் இருக்க மாட்டோம். சந்திரன் பிரதானம். சந்திரன் இருந்தால் தான் மென்டல் ஹெல்த் இஸ் 60%, ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து 40 தான். அப்படி இருக்கும்போது சந்திரன் நல்லா தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தையின்மைக்காக வந்துட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த கோயிலில் போய் தொட்டில் கட்டுங்க, அந்த கோவிலுக்கு போங்க, இந்த விரதம் இருங்க, சஷ்டி விரதம் இருங்க, நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக வந்துட்டு குழந்தை பிறந்துடுமா? பரிகாரங்களால் பலன் இல்லை என்ன கேட்டால். என்ன பரிகாரம் அப்படின்னா, நான் வந்து இல்லாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் பாருங்களேன். குழந்தை இல்லை, இன்னொரு குழந்தைய உங்கள் குழந்தையா நினைங்களேன். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு 6 இயர்ஸ் குழந்தை இல்லை. எங்கள் அக்கா பொண்ணு நான் குழந்தை மாதிரி அவளை எடுத்து வளர்க்கலை, ஆனால் அவள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபின்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் இன்டர்வியூக்கு வரும்போது நல்லா என் ஹைட்டுக்கு வந்துட்டா, வந்து என் மடியில் அம்மா அப்படின்னு தான் உட்காந்தா. அந்த ஸ்பரிசம் இருக்குல்ல, என் குழந்தைங்க கிட்ட கூட அது இருக்காது. அது வந்து முதல் குழந்தை. இன்னொரு குழந்தை உங்களை அம்மான்னு கூப்பிடும்போது நீங்கள் தன்னால் தாயாயிடுவீங்க. அதனால வந்து என்ன பண்ணுவோன்னா, ஒரு 6 to 8 இயர்ஸ் குழந்தை இல்லைன்னா தத்து புத்திரம் எடுத்துக்கோங்க, ரிலேட்டிவ்ல எடுத்துக்கோங்க. அந்த பிள்ளை உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட உங்களுக்கு குழந்தை வரும். இல்லையா பக்கத்து வீட்டு குழந்தை, எய்த்த வீட்டு குழந்தை, எங்கள் ஃபேமிலியிலே நான் தான். எங்கள் ஃபேமிலியில் குழந்தை இல்லாத பெண்களுக்கு பக்கத்து வீட்டு குழந்தை, எய்த்த வீட்டு குழந்தைங்களுக்கு தேவையானது செய்யுங்க. ட்ரஸ்ட் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, நிறையா பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. நோட் புக்ஸ் வாங்கி கொடுங்க, படிக்கிறதுக்கு ஷூ செப்பல். நான் ப்ரொஃபஸராக இருந்தேன், ஃபீஸ் கட்டுவேன். பசங்க வந்து ரொம்ப இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன். ஃபீஸ்னால் 45,000, இன்ஜினியரிங் ஃபீஸ்னால் 45 இல்லை, என்னால் முடிஞ்சது இன்னொன்று நான் எல்லாட்டையும் வசூல் பண்ணி நான் வந்து அது மாதிரி பண்ணுங்கள். அதுதான் வாழ்வியல் பரிகாரம். இன்னொன்று என்கிட்ட 10,000 இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் கொடுங்க. கொடுக்கறதுக்கு உண்டான கொடுப்பனையே கடவுள் உங்களுக்கு தருவார். ஏன்னா கடவுள் டைரெக்டாக வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டார். ஆகா இவன் கொடுக்குறானே, அப்போ இவனுக்கு கொடுப்போம், இன்னும் கொடுப்போம், இவன் இன்னும் 10 பேருக்கு செய்வான். இதுதான் மேம் பரிகாரம். தான தர்மம் ஒரு பெரிய பரிகாரம். அதாவது இந்த தான தர்மம் வந்து நம்ம விதியவே மாற்றி வச்சிடணும்னு சொல்கிறாங்க. முருகருக்கு மட்டும் ஒரு அருள் இருக்குது, நம்ம விதி தலையெழுத்தை வந்து அழிக்கிற அருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிட கடவுள் முருகர் எம்பெருமான், அவருக்கு வந்து ஒரு அருள் இருக்குன்ற மாதிரி இந்த தான தர்மம் செய்ய கொடுக்க உங்கள் கர்மா கழியும். புத்திரம் உங்களுக்கு தடை, நீங்கள் கொடுத்துட்டே இருக்க உங்கள் கர்மா கழிஞ்சு ஒரு இடத்துல வந்து நின்றுமா, அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரெடிட்ஸ் இருக்குமா, கொடுத்த கிரெடிட்ஸை நம்ம குழந்தைய கொடுக்கும். குழந்தை நாட் ஓன்லி ஃபார் குழந்தை. இப்போ வேலை இல்லையா, வேலை இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். குழந்தை இல்லையா, கர்ப்பிணி பெண்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்கிற பரிகாரம். இதை என்னுடைய கஸ்டமர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கே அனுப்புவாங்க. நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணால் அதோடைய கிரெடிட்ஸ் எனக்கு வராது. ஆனால் நான் செய்கிறேன்னு சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்க. நம்ம ஒரு செயலை உங்களை செய்ய சொல்லும்போது அதுக்கு நான் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். அதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். சார் இந்த கோயிலுக்கு வாங்க, இங்கே நான் வந்து இதை செய்வேன், நீங்கள் பாருங்கள், அது போல் நீங்கள் பண்ணி பாருங்கள் சார்னு பல கஸ்டமர்ஸுக்கு சொல்லியிருக்கேன். உடம்பு ஒய்ஃபுக்கு சரியாக இல்லை மேம் அப்படிம்பாரு. நான் ரேண்டமாக வெள்ளிக்கிழமை கோவிலில் கூட்டம் அதிகமாக வரும் சார், நீங்கள் ஏன்னா நான் சும்மா கோயிலில் கொடுங்க மேம்னா அடுத்த கொஸ்டின் ஒன்று வரும், வெள்ளிக்கிழமை வந்து போகலாமா இந்த கிழமைன்னு.
ரேண்டமாக சொல்லுவேன், ஏன்னா கூட்டம் அதிகமாக வரும், நீங்கள் சாப்பாடு கொடுங்க சார் அப்படின்னு மனசில் வச்சுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை கொடுங்கமே, அதை செய்வாங்க. 2 வாரத்தில் ஒய்ஃப் சரியாயிட்டாங்க. ஏன்னா அது 100 பேர் வாழ்த்துவாங்க மேம். ஓகே. வயிறு நிறைஞ்சு போகிறாங்க இல்லையா, 7 மணி 8 மணி கோயிலுக்கு வராங்க, அவங்க பணக்காரங்களாவே இருக்கட்டும், நம்ம தானே ஃபஸ்ட்டு டிஃபன் தரோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு போய் நீங்கள் டிஃபன் கொடுங்க சார் அப்படிமே, ஒரு புளி சாதம், லெமன் சாதம், இதுதான் ஒரே பரிகாரம் நான் என் வாடிக்கையாளர்களுக்கு பரிந்துரைக்கிறது. அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. என்னுடைய ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜாதகத்துல வந்து புத்திர பாக்கியமே இல்ல, அந்த அமைப்பே இல்ல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ணி இருந்திருக்கு. அதுக்கும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். எவ்ரிதிங் அந்த கிரகங்கள் இப்போ எந்த தசாபுத்தி வந்தா கண்டிப்பா கன்ஃபார்மா குழந்தை பிறக்கும். அது வந்து இப்போ 12 லக்னம் இருக்கு. மேஷ லக்னம்னா 5ஆம் அதிபதி சூரியன், ரிஷப லக்னம்னா 5ஆம் அதிபதி புதன். அது வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். குழந்தை இல்லை, நம்ம நெகட்டிவாக எதையும் வந்து பொதுவெளியில் சொல்ல வேணாம், நெகட்டிவாக பேசக்கூடாது, நமக்கு வாக்குப்பளிதம் இருக்குது. இருந்தாலும் 8-10 தொடர்பு இருக்கக்கூடாது. இது வந்து தனியாக இருக்கும். 5 தானே குழந்தைன்னு, 8-10 தொடர்பு. ஏன்னா 10 கர்மம், 10 வந்து கர்ம புத்திரனை குறிக்கிறது. அதாவது நீங்கள் நமக்கு கர்ம புத்திரன் பிறப்பானா நம்ம தாய் தந்தைக்கு கர்மம் பண்ணுவோமா? போத் ஆர் டிசைடட் பை 10th பாவா. அதாவது நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கர்மம் பண்ணுவேன்னா எனக்கு ஒரு கர்மபுத்திரன் பிறப்பானா? இதெல்லாம் வந்து 10th பாவம் தான். எத்தனை பேர் இந்த கொரோனாவில் பாருங்கள் எங்கெங்கேயோ சிக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு கர்மம் பண்ண முடியாமல் போச்சு. அதெல்லாம் புத்திர தோஷத்தில் தான் வரும். இருந்துமே வந்து அதுவும் புத்திர தோஷம். ஏன்னா ஒரு ஆண் குழந்தைக்காக வெயிட் பண்றாங்க, ஆண் வாரிசு வேணும்னு அவ்வளவு தவம் இருந்து பெத்துக்கிறாங்க. அது எதுக்கு? அது வந்து நம்ம மேல போகவும் நமக்கு அவர் சாப்பாடு தரணும், வருஷம் வருஷம் ஒரு திதி கொடுக்கணும், நமக்கு இறுதி சடங்குகளை செய்யணும். அதுதான் 12 கெட்டுருச்சுன்னா இறுதி சடங்கு வராது, 10 கெட்டுருச்சுன்னா கொல்லி வைக்க வரமாட்டாரு, 12 கெட்டுருச்சுன்னா திதி கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி ஜோதிடம் தான் நம்ம வாழ்க்கை. 10 12லையும் 10 கெட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயா சிக்கிடுவாங்க பசங்க, நம்மளுக்கு கொல்லி வைக்க வர மாட்டாங்க. 12 கெட்டு போச்சுன்னா நமக்கு திதி வந்து ப்ராப்பரா வராது. கண்டிப்பா. இப்ப இந்த IVF மூலமா எல்லாம் நிறைய வந்து குழந்தைகள் வந்துட்டு பிறக்குது. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு ஜோதிடர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தை இல்லையா அப்படியே விடுங்க, உங்களுக்கு வந்து பிறவியே கிடையாது, குழந்தை இல்லாதவர்களுக்கு மறு பிறவியே கிடையாது, இந்த மாதிரி நீங்க IVF எல்லாம் போய் அடாப்ட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இது ஆக்சுவலா அவர் சொன்னது உண்மை. ஏன்னா பெரிய தர்மவான்கள் இருக்காங்கல்ல, பெரிய தர்மவான்கள் நிறைய டொனேட் பண்றவங்களுக்கு குழந்தை இருக்காது. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா குழந்தை தான் நம்மளுடைய கர்மான்றாங்க. அது நல்ல பிள்ளையா இருந்தாலும் கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். குழந்தை இல்லைங்கிறது சமுதாயத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒண்ணு. ஆனா குழந்தை பிறக்குது, நல்ல பிள்ளையாவே இருக்கு, இல்லை கெட்ட பிள்ளையா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. நல்ல பிள்ளையாவே இருக்கு, நல்லா படிக்குது, நல்லா வேலைக்கு போயிடுது, நம்மளை விட்டு போயிடுது, நம்ம அதை பிரிஞ்சிருக்கோம். இல்லை நான் சொன்ன மாதிரி இறுதி காலத்தில் மேக்ஸிமம் இறுதி சடங்குக்கு அதால் வர முடியல, பேரம்பேத்தியை பிரிஞ்சிருக்கோம். அதுவும் தொல்லை, இதுவும் தொல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன கருத்து வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து மூலநூல்களில் படிச்சிருக்கேன். பெரிய தர்மவான்கள், பெரிய புண்ணியம் பண்ணவங்களுக்கு குழந்தை இருக்காதுன்னு ஒரு வேர்டிங்கே இருக்குது. நம்ம வந்து குழந்தை வரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ கரெக்டு தான். குழந்தைங்க நம்ம பெருமை, நம்ம மகிழ்ச்சி, எவ்ரி திங் இஸ் ஓகே. ஆனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு கர்மா கழியுது. 12 சனி இருந்தாலும் கர்ம கடன் தீருது அப்படின்னு அர்த்தம். வேரியஸ் ஃபேக்டர்ஸ். 12ல் சனி இருந்தா இந்த ஜென்மத்துல நம்ம கர்ம கடனை அவர் தீர்த்து விட்டுருவார். நீ வந்து நெக்ஸ்ட் ரீபர்த் ஆகும்போது ஒரு ஃப்ரெஷ் பீஸா பிறக்க போற, அப்போ வந்து நீ உன்னுடைய கிரெடிட்ஸை ஆட் ஆன் பண்ணிக்கோ. கர்ம கடன் தீர்க்கிறது. அப்ப குழந்தை இல்லைன்னு கூட கவலைப்பட வேண்டாம், இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம இறைவன் இருக்காரு, ஏதோ சம் ரீசன் வந்து இருக்கு. குழந்தை இல்லாம நம்ம சரி குழந்தை இல்லையா மற்றதை பார்த்து சந்தோஷப்படுவோம், மற்ற பிள்ளைங்களாம் நம்ம பிள்ளைங்களாம் நினைப்போம், மற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைக்கு செய்கிறதா மற்ற பிள்ளைங்க செய்வோம்னு நினச்சி பாருங்களேன். அது ஒரு வேறு மாதிரியான லைஃபு, நல்லாவும் இருக்கும். இதை நான் வந்து மூலநூலில் படிச்சிருக்கேன். பெரிய தர்மவான்கள், பெரிய புண்ணியம் பண்ணவங்களுக்கு குழந்தை இருக்காது சொன்ன எதிர்மறை கமெண்ட்ஸ் நிறையா வரும். படித்ததை நான் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச வரோன்னா அதில் ஆழ்ந்த அறிவு, ப்ரூஃப் இருக்கணும். கண்டிப்பா. ஸோ வந்து இந்த இதை பார்க்குறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா மற்ற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மூலியமா வந்துட்டு கண்டிப்பா கடவுள் ஒரு வழிகாட்டுல இருக்கேன். என்னையா இன்ன வர என் அக்கா பொண்ணு அம்மான்னு தான் சொல்லுவா. அவளை நான் இப்போ ஒரு முத்தம் கொடுக்குறேன், இப்போ பக்கத்துல போகும்போது அந்த ஸ்பரிசம் வந்து என் குழந்தைங்க கிட்ட கூட நான் ஃபீல் பண்ணாத ஸ்பரிசம். இப்போ நான் வந்து அம்மா அப்படின்னு தான் வந்து என்னை வந்து இப்படி கட்டி பிடிச்சா, இப்படி உட்கார வந்தா, எனக்கு மேல வளர்ந்துட்டா, நல்லா வெயிட் ஆயிட்டா, நான் கூப்பிட்டு மடியில தான் வச்சுக்கிட்டேன். அவ வந்து எங்க அக்கா குழந்தைன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு என் குழந்தைன்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு இன்க்ளூடிங் என்னுடைய கணவர், அவருக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அவரு அந்த குழந்தைய
எங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாள் குழந்தை இல்லை. தான் குழந்தைக்கு மேலே இந்த வண்டலூர் ஜூருக்குலாம் அதில் 3 மணி நேரம் நடந்தே போனோம். தலைமையில் தூக்கி நல்லா குண்டாக இருப்பான், தூக்கி வச்சுட்டு நடக்க விடாமல் வராரு. அது மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் குழந்தை கேட்டிங்கன்னா மற்ற பிள்ளைங்க அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை வந்துடும். இல்லைனாலும் மற்ற பிள்ளைங்கள நீங்கள் குழந்தையா நினைங்க, பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. குழந்தை நம்மளுடைய கிரெடிட்ஸும் குழந்தைங்க தான், நம்மளுடைய கர்மாவும் குழந்தைங்க தான். இதை நான் படிச்சிருக்கேன். கிரெடிட்ஸு கர்மா ரெண்டுமே குழந்தைங்க. கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாம்மா. ஜாதகம் ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய சுவாரஸ்யமாக இருந்தது, யாரும் சொல்லாத தகவல், அறியாத தகவல்கள் இருந்தது. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.